நேரத்தை வீணாக்காதே. வாழ்க்கையில் சில நேரங்களில் நான் அதை பின்னர் செய்வேன் அல்லது நாளை தொடங்குவேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். அவசரம் என்ன? இன்னும் நேரம் இருக்கிறது என்று நம்மை நாமே சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் இந்த சிறிய பழக்கம் மெதுவாக நம் கனவுகளையும் இலக்குகளையும் திருடிவிடுகிறது. கவனச்சிதறல்கள், முடிவில்லாத ஸ்க்ரோலிங் மற்றும் தொடர்ச்சியான அறிவிப்புகள் நிறைந்த இன்றைய உலகில் நம்மை உணராமலேயே நேரத்தை இழப்பது எப்போதும் இல்லாத அளவுக்கு எளிதானது. நேரம் என்பது ஒரு கடிகாரத்தில் அடிப்பது மட்டுமல்ல, காலம் நமது விதியை, நமது எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. நேரத்தை மதிக்கிறவன் வெற்றியின் உச்சத்திற்கு ஏறுகிறான். அதை வீணாக்குகிறவன் வருத்தத்தின் நெருப்பில் எரிகிறான். எனவே வாழ்க்கை உங்களுக்கு வழங்கும் வாய்ப்புகளை நீங்கள் இழக்க விரும்பவில்லை என்றால், இந்த கதையை முழு கவனத்துடன் கேளுங்கள். இது வெறும் கதை அல்ல, இது ஒரு எச்சரிக்கை. ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் மிகவும் சோம்பேறியாக இருந்த ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவன் எப்போதும் முக்கியமான பணிகளை தாமதப்படுத்துவான். அதனால்தான் அவன் படிப்பிலும் வாழ்க்கையிலும் பின்தங்கத் தொடங்கினான். அவனது குடும்பத்தினரும் ஆசிரியர்களும் நேரத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முயன்றனர். ஆனால் அவன் ஒருபோதும் கேட்கவில்லை. அவன் தன் எதிர்காலத்தைப் பற்றி கவலைப்படவே இல்லை. பயனற்ற விஷயங்களில் நேரத்தை வீணடித்துக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு ஞானி கிராமத்திற்குச் சென்றான். அவன் அறிவுக்கும் ஞானத்திற்கும் பெயர் பெற்றவர். சோம்பேறி பையன், இந்த ஞானியிடமிருந்து எனக்கு ஏதாவது வழிகாட்டுதல் கிடைத்தால் என் நண்பர்களைப் போல நானும் வெற்றி பெற முடியும் என்று நினைத்தான். ஒரு நாள் பூங்காவில் சிலருடன் அந்த ஞானி பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டான். கூட்டம் சென்ற பிறகு சிறுவன் அவனிடம் சென்று, தயவு செய்து எனக்கு உதவுங்கள். நான் ஒரு தோல்வியுற்றவன் போல் உணர்கிறேன். நான் எல்லோரையும் விட பின்தங்கியிருக்கிறேன். என் நண்பர்கள், என் வகுப்பு தோழர்கள். நான் சிறந்தவனாக மாற விரும்புகிறேன். முன்னேறு, நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுங்கள் என்றான். அந்த ஞானி அவனை அன்பாகப் பார்த்து, என் மகனே, நீ நேரத்தை மதிக்காததால் தொலைந்து போனதாக உணர்கிறாய். நீ உன் வேலையைத் தள்ளிப் போட்டு விலைமதிப்பற்ற தருணங்களை வீணாக்குகிறாய். நேரத்தின் மதிப்பைப் புரிந்து கொள்ள உதவும் ஒரு கதையை நான் உனக்குச் சொல்கிறேன். ஞானி தொடங்கும்போது சிறுவன் கவனமாகக் கேட்டான். நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு கருணையும் தாராள மனப்பான்மையும் கொண்ட ராஜா இருந்தான். அவன் தன் மக்களை நேசித்தான், எப்போதும் அவர்களுக்கு உதவி செய்தான். அந்த சமயத்தில் தன் வகுப்புத் தோழனாக இருந்த ஒரு பழைய நண்பனைச் சந்தித்தான். இப்போது அந்த நண்பன் ஏழை, வேலையில்லாதவன், சமூகத்தில் எல்லா மரியாதையும் இழந்துவிட்டான். அவன் எப்போதும் தன் துரதிர்ஷ்டத்திற்கு மற்றவர்களைக் குறை கூறினான். அவன் அவனை அருகில் அழைத்து அவன் வாழ்க்கையைப் பற்றி கேட்டான். நண்பன் பெருமூச்சு விட்டு, அரசே, மக்கள் என்னை என் பயனற்றவள் என்று நினைக்கிறார்கள் என்று எனக்குப் புரியவில்லை. நான் வேலைக்கு விண்ணப்பிக்கும் போதெல்லாம் அவர்கள் என்னை நிராகரிக்கிறார்கள். மக்கள் நான் சரியான நேரத்தில் பணிகளை முடிக்கவில்லை என்று கூறுகிறார்கள். இப்போது என்ன செய்வது என்று எனக்குத் தெரியவில்லை. ராஜா சிறிது நேரம் யோசித்துவிட்டு, ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். இன்று சூரிய அஸ்தமனத்திற்கு முன் என் அரச கருவூலத்திலிருந்து நீங்கள் விரும்பும் அளவுக்கு தங்கம் மற்றும் நகைகளை எடுத்துக் கொள்ளலாம். நீங்கள் எதைச் சேகரித்தாலும் அது உங்களுடையதாகிவிடும் என்றார். நண்பர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். அவர் ராஜாவுக்கு நன்றி கூறிவிட்டு வீட்டிற்கு ஓடி தனது மனைவியிடம் கூறினார். அவளும் உற்சாகமாக, சீக்கிரம் போ, புதையலை கொண்டு வா என்றார். ஆனால் அவர் பதிலளித்தார், இப்போது என்னால் போக முடியாது. எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. முதலில் நான் சாப்பிடட்டும். அவரது மனைவி விரைவாக உணவு தயாரித்தார். அவர் மெதுவாக சாப்பிட்டார். அவருக்கு இன்னும் நிறைய நேரம் இருப்பதாக நினைத்து. சாப்பிட்ட பிறகு அவருக்கு தூக்கம் வந்தது. நான் சீக்கிரம் தூங்கிவிட்டு அரண்மனைக்குச் செல்வேன். அவர் பணக்காரனாக வேண்டுமென்று கனவு கண்டு ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தார் என்று அவர் நினைத்தார். 2 மணி நேரம் கழித்து அவரது மனைவி அவரை எழுப்பினார். இன்னும் மதியம் ஆகிவிட்டது. எனவே அவரை சீக்கிரம் எழுப்பியதற்காக அவர் அவள் மீது கோபமடைந்தார். அவன் ஒரு சில பைகளை எடுத்துக்கொண்டு அரண்மனையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். ஆனால் வெயில் பலமாக இருந்தது. அவன் மிகவும் சூடாக உணர்ந்தான். இந்த மரத்தடியில் சிறிது நேரம் ஓய்வெடுக்கட்டும். பிறகு நான் தொடருகிறேன் என்று நினைத்தான். அவன் அமர்ந்தான். காற்று மென்மையாகவும் இனிமையாகவும் வீசியது.
சில நிமிடங்களில் அவன் மீண்டும் தூங்கிவிட்டான். ஆனால் இந்த முறை தூக்கம் ஆழமாக இருந்தது. அவன் இறுதியாக விழித்தபோது மாலை நேரம். சூரியன் ஏற்கனவே மறைந்திருந்தது. பீதியடைந்து அரண்மனையை நோக்கி ஓடினான். ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டது. கதவுகள் மூடப்பட்டிருந்தன. அவன் வாய்ப்பை தவறவிட்டான். அவன் வருத்தத்துடன் அங்கேயே நின்றான். அவன் எல்லாவற்றையும் இழந்துவிட்டான். துரதிர்ஷ்டத்தால் அல்ல, ஆனால் அவன் நேரத்தை மதிக்காததால். கதையை முடித்த பிறகு ஞானி சிறுவனைப் பார்த்தான். சிறுவன் அமைதியாக இருந்தான். அவன் தன் தவறைப் புரிந்து கொண்டான். வெட்கப்பட்டு ஞானிக்கு நன்றி கூறி மாற்றுவதாக உறுதியளித்தான். காலம் விலைமதிப்பற்றது என்பதையும், அது போய்விட்டால் அது ஒருபோதும் திரும்பி வராது என்பதையும் அவன் இறுதியாக உணர்ந்தான். அவன் வீட்டிற்குச் சென்று கடினமாக உழைக்கத் தொடங்கினான். தாமதிப்பதை நிறுத்திவிட்டு சரியான நேரத்தில் தன் வேலையை முடிக்கத் தொடங்கினான். மெதுவாக அவன் வெற்றியைக் காணத் தொடங்கினான். அவரது குடும்பத்தினரும் நண்பர்களும் அவரை மதிக்கத் தொடங்கினர். அவர் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் ஆனார். நிஜ வாழ்க்கையிலும் நேரம் தங்கத்தை விட மதிப்புமிக்கது. அது நமது மிகவும் விலைமதிப்பற்ற சொத்து. நேரம் குறைவாக உள்ளது, எனவே நாம் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். என் தாத்தா மிகவும் அர்த்தமுள்ள ஒன்றைச் சொல்வார். நேரத்தை புறக்கணிப்பவர்கள் மட்டுமே அதன் உண்மையான மதிப்பை புரிந்து கொள்வார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கஷ்டங்களை எதிர்கொண்ட பிறகுதான். ஒரு பிரபலமான பழமொழி உண்டு, நீங்கள் நேரத்தை மதிப்பீர்களானால் நேரம் உங்களை மதிக்கும். ஆனால் நீங்கள் நேரத்தை வீணடித்தால் நேரம் உங்கள் வாழ்க்கையை அழித்துவிடும். உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் எதையும் சாதிக்க முடியும். ஆனால் நீங்கள் அதை வீணடித்தால் உங்கள் வாய்ப்புகளை இழந்து வருத்தத்துடன் வாழ்வீர்கள். ஒரு நிமிடம் ரயிலை தவறவிடும் பயணி ஒரு நிமிடத்தின் மதிப்பை புரிந்து கொள்கிறார். தேர்வில் தோல்வியடையும் மாணவனுக்கு ஒரு வருடத்தின் மதிப்பு தெரியும். நேரத்தை மதிப்பவர்கள் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். ஆனால் அதை வீணடிப்பவர்கள் தோல்வியடைகிறார்கள். உங்கள் நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். உங்கள் குடும்பத்துடன் விலைமதிப்பற்ற தருணங்களை செலவிடுங்கள். உங்கள் நண்பர்களுடன் நேரத்தை அனுபவியுங்கள். உங்கள் கனவுகளையும் இலக்குகளையும் அடைய கடினமாக உழைக்கவும். அப்போதுதான் நீங்கள் உண்மையிலேயே முழுமையான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வீர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இதற்கு ஒரு லைக் கொடுத்து ஒரு கருத்து இடுங்கள். இது இன்னும் பலருக்கு இதை பார்க்க உதவுகிறது. நான் விரைவில் இன்னொரு ஊக்கமளிக்கும் கதையுடன் வருவேன். அதுவரை பொறுமையாக இருங்கள், நன்றியுடன் இருங்கள், வாழ்க்கையில் முன்னேறிச் செல்லுங்கள்.